அன்பாண்டவரே, அந்த நல்ல கல்வன் சொன்னது போல நீர் ஆண்டவர் கூறிய அந்த வாக்குறுதி, நீர் என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று வாக்குறுதி அளித்தீரே, அதே போல் நம்முடைய தந்தைக்கும் அந்த நித்திய வாழ்வையும் முடிவில்லா வாழ்வை அளிப்பீராக. அவர் விட்டு வாடி இருக்கின்ற அவருடைய பிள்ளைகள், உறவினர்கள், உறவுகள் அனைவருக்காக ஆறுதலின் ஆண்டவராக இருந்து தேற்றி நம்முடைய தந்தையாருக்கு நித்திய பேரின்பத்தை முடிவில்லா வாழ்வு அளிப்பீராக. இவரெல்லாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுவோம். தந்தை மகன் துணியாக நிறைவாக இறை அன்புடன் வாழ்ந்து மறைந்த திரு மரியதாஸ் 86 வயது, விலாசம் எண் 1957, 1வது கிராஸ், லாவலி ரோட், ராபர்ட்சன்பேட், KGF. அன்பை மக்களுக்கு பரிசாக அளித்து வாழ்ந்தவர் திரு மரியதாஸ். இன்று அவர் மண்ணில் மறைந்தாலும் அவர் காட்டிய அன்பு இன்னும் காற்றில் பரவிக்கொண்டே இருக்கிறது. இறைவனை ஆழமாக நேசித்து அவரது வழிகளில் நடந்து வாழ்ந்த அவர் எப்போதும் இறை புகழ் பாடி இறை நம்பிக்கையுடன் தனது வாழ்வை அர்ப்பணித்தார். மனைவி, குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரை அன்பால் ஒன்றிணைந்த ஒரு சிறந்த தந்தையாக அவர் வாழ்ந்தார். நம்பிக்கை, நல்லொழுக்கம் மற்றும் இறைப்பற்று ஆகியவற்றை விதைத்து முழுமையாக இறைவனை மையமாக கொண்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அவரது மறைவு குடும்பத்தாருக்கு பேரிழப்பையும் ஆழ்ந்த துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலும் அவரது நினைவுகளை இதயத்தில் சுமந்து நம்பிக்கையுடனும் இறை நம்பிக்கையுடனும் குடும்பத்தினர் வாழ்க்கையை தொடர்கின்றனர். வெற்றிடத்தை அல்ல, இனிய நினைவுகள், நம்பிக்கையின் பாதை மற்றும் இறை அருளால் நிறைந்த வாழ்வை அவர் விட்டு சென்றுள்ளார். அவரது ஆன்மா இறைவனின் நித்திய அமைதியில் இளைப்பாறட்டும். ஆமேன். இவரோடு நாங்கள் இன்னும் நெடுநாள் வாழ்வோம் என்று ஆவல் கொண்டிருந்தோம். ஆனால் உமது சித்தம் வேறு என்று இப்பொழுதே அறிந்து கொண்டோம். எங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவர் உம்மிடம் வந்துவிட்டார். அவர் விட்டு சென்ற அந்த இடத்திலே நீரே இருந்து இவர்களை பேணி காக்க இறைஞ்சுகின்றோம். நீர் அன்பு கூர்ந்து அழைத்து கொண்ட இந்த அடியாரின் பாவக்கடன் இன்னும் முடிவடையவில்லை என்றால் எங்களில் இந்த எளிய ஜபங்கள் அவர்களுக்கு உதவுவதாக. நாங்கள் ஒப்பு கொடுக்க இந்த ஜப காணிக்கை தயவுடன் ஏற்றுக்கொண்டு இறந்தவும் அடியார் மரியதாசுடைய உமது விண்ணக அரசிலே ஏற்றுக்கொண்டு அவருக்கு முடிவில்லா பேரின்ப பாக்கியத்தை அளித்தள்ள உம்மை எங்கள் இருக்கரும் கூப்பி கெஞ்சி மன்றாடுகிறோம். அதே நேரத்தில் யாரும் நினையாத ஆன்மாக்களும் இந்த குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இன்னும் திருச்சபையை உழைத்து மரித்த அனைத்து குருக்கள் கன்னியர்களுடைய ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவளுக்கு பாவ சுமைகளை எல்லாம் நீக்கவும் உம்முடைய வேண்டுகிறோம். நித்தியலை பாட்டியையும் அமைதியும் தந்து முடிவிழா ஒளியிலே இவர்களை ஏற்றுக்கொள்ள மன்றாடுகிறோம். ஆமென். ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். மனிதர்கள் நாங்கள் ஆறுதல் செய்தால் அது ஆறுதல் ஆகாத ஆண்டவரே, நீர் ஆறுதல் படுத்துங்கப்பா. நீர் ஆறுதல் தகப்பன், ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவராக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்கிற எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார்.
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் தேற்றுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்க்கும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொன்ன ஆண்டவரை நம்பிக்கை கொண்டு ஒரு அற்புதமான விசுவாச வாழ்வு வாழ்ந்து எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்து பிள்ளைகளை எல்லாம் நல்லொழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் பக்தியிலும் வளர்ந்து இன்று இந்த வாழ்வு எனக்கு போதும், எனக்கு தேவையாக இருக்கிற மறுவாழ்வு, நான் ஆண்டவரிடத்தில் சென்று என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நான் ஆசிரியை பெற்றுத் தருவேன் என்று சொல்லி இவ்வுலக வாழ்வை தொடர்ந்து மறுவாழ்வில் அடியெடுத்து வைத்திருக்கிற தந்தையார் அவர்களை வழியனுப்ப வந்திருக்கிற இந்த அற்புதமான வழியில அவருக்காக நாம் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். சமீபத்தில் தான் அவர் அவருடைய துணைவியாரை இழந்தார். இன்று அவரும் அவரோடு சேர்ந்திருக்கிறார். நாமும் ஒரு நாள் இவரை பின்தொடர்ந்து செல்வோம், ஆனால் எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த அற்புதமான வழியிலே இவரை வழியனுப்ப வந்திருக்கிற இந்த வேளையிலே இன்று இவர் நாளை நாம் என்பதை உணர்ந்து கொண்டு இவருக்காக சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிப்போம். இவர் தன்னுடைய வாழ்நாளிலே செய்த சிறு சிறு தவறுகளை எல்லாம் இறைவன் மன்னித்து இவருக்கு நித்திய பேரின்ப வாழ்விலே இடமளித்து இவரை மோட்ச பாக்கியத்தின் அந்த அற்புதமான பங்களிக்க பங்காளியாக நாம் அவருக்காக வேண்டும்.
அதே வேளையிலே அவரை இழந்து தவிக்கிற அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள், அவருடைய உடன்பிறப்புகள், உற்சாக உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஆறுதலின் தேவன் தன்னுடைய வல்லகரத்தினாலே ஆறுதலை தந்து அரவணைத்து அவர்களை வழிநடத்தவும் இவரின் வழியாக இவரது குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே நாம் ஜெபிப்போம். தூய மர நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைவு கூறுவோம். நாம் பார்ப்பது, நாம் நினைப்பது, நாம் கனவு கண்டு கொண்டிருப்பது, நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் கடந்து போகும். The reality is this box. உண்மை நிரந்தரம் இதுதான். ஆகவே அதைத்தான் இந்த திருச்சபை எல்லோருக்கும் இந்த அரசு சடன் வழியாக சொல்லுகிறது. ஆகவே இறைவனில் வாழ்வோம் நித்தியத்தில் வாழ்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து வாக்களிக்கிறார். ஆகவே நமது சகோதரருக்கு இறைவன் நித்திய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்றும் நாம் ஒரு நாள் இறைவனை சந்திப்போம் என்ற மனநிலையோடு அந்த மனமாற்றத்தின் ஆவியோடு இந்த திருவிருந்திலே தொடர்ந்து நாம் கலந்து கொள்வோம். தங்கவயலின் இன்றைய செய்தி. உலகெங்கும் பரவியிருக்கும் நீங்கள் கிடைக்கும் இதையும் நீங்கள் தீர்வாய தீர்வு துணையாளர்கள் சூசைக்காமல் ஆரோக்கியம் சீரா திருநிலைகள் அவர்களோடு ஒரு திறனை அந்த செய்வது தந்தை நீரின் உலகிலிருந்து நம் அழைத்துக் கொண்ட மதியம் செய்யும் மணியோடு கூறுங்கள். உன் திருமகளோடு அவர்கள் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை இருக்கச் செய்கிறோம். குறிக்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். உமது திருமுகோடியில் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிக்கான புனித மரியார், அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவருக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை புகழ்ந்தேற்கும் வரமரிடம் உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று எடுப்பதாக சமாதானத்தை அறிவிக்கும். பரிமாணத்தில் முடிவற்றையும் புனிதரின் தோல்வியை பெற்றுக் கொள்வார்கள். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் தந்தையே உமது பெயர்
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அழைக்கப்பட்டவள் நீரே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. கண்ணீர் விட்டு அழுத இயேசுவே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க உம்மை மன்றாடுகிறோம். இறந்தோர் உயிர்ப்பெழ செய்தீரே, எங்கள் சகோதரர்
மரியதாஸ் நித்திய இளைப்பாற்றியை தந்தல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே இவருக்கு இளைப்பாற்றியை தந்தல்லாம் அப்படியாக கடவுள் இறைவன் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவாராக. உமது திருவள்ளுப்படி வாழ்ந்து இறந்த உம்மடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியறலும். இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உம் இரக்கம் இவரை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே இவருக்கு நீ தலைப்பாட்டியை தந்துள்ளோம். நம்முடைய திருச்சபை தலைவர் பாப்பரசனுடைய மண்ணு, இவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த குருவானுடைய மண்ணு, இவருடைய ஞானத்தாய் நான் தகப்புடைய மண்ணு, இவருடைய பெற்றோருடைய மண்ணு, இது என்னுடைய மண்ணு போடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளை 12:30 மணிக்கு அவருடைய இல்லத்திலே 3வது நாள் ஜப வழிபாடு இருப்பதால் அந்த ஜப வழிபாட்டிலே கலந்து கொண்டு அவர் ஆத்மா சாந்தியடைய ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளை 12:30 மணிக்கு அவருடைய இல்லத்திலே ஜப வழிபாடு இருப்பதால் அந்த ஜப வழிபாட்டிலே கலந்து கொண்டு அவர் ஆத்மா சாந்தியடைய ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளை 3வது நாள் துக்க நாளாக அனுசரித்து நாம் அனைவரும் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள்.